இவங்களுக்கு கடை வைக்கிற விஷயமா அப்பத்தா வந்து பேசின உடனே பாண்டியன் அதை ஒத்துக்கிறாரு. கோமதியும் ஒத்துக்கிறாங்க. செந்திலுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து லஞ்சு கொண்டு வரலையா, எங்கள் அம்மா கொடுத்துட்ருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொடுத்தாங்க, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் சமைச்சு சாப்பிட்றேன்னா நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்து சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு விதவிதமாக ஆக்கி சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கோமதி வந்து பழனிகிட்ட கேட்குறாங்க, நான் வந்து உனக்கு ஏதாவது நல்லா நடந்தால் நான் சந்தோஷப்படுவேனா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு பழனி வந்து ஆத்தா சந்தோஷப்படுற அளவுக்கு நீ பண்ணுவ, சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாங்க. உடனே நீ ஏன்டா அப்போ கடை திறக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லல, நீ சொல்லி தான் நான் சந்தோஷம் தானே படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் கேட்ட சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அவங்க தான் ஏதாவது தப்பாக நடந்துமோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே நேரடி கேட்காங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க சொன்னாங்க, நான் வந்து மறுப்பு சொல்லலை, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏமா உன்னை தப்பாக நினைக்க போகிறேன்னு கோமதி வந்து சோனியா கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டியன் வந்து சொல்கிறாரு, அக்காட்ட பேசுனியா, நான் வந்து உனக்கே வச்சு கொடுக்கணும்னு தான் நினச்சேன், தேவையில்லாமல் நேரத்தை கடத்திட்டேன், பரவாயில்ல, உனக்கு நல்லது நடந்தால் நல்லதாண்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரவணன் எல்லாம் சாக்காராங்க. தனியாக கடை வைக்க போகிறாரான்னு சொல்லி பழனி வந்து தனியாக போகிறாரு. அவர் தப்பிச்சிட்டாரு. மயிலும் மயிலோட அப்பா மாட்டிக்கிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.